கண்ணாடி கழட்ட வேண்டியதானே எங்கிட்ட போய் விழுந்துருந்தீங்கன்னா எதை கூப்பிட்டு தெரியுமா? கண்ணாடி தான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. கண்ணாடியில் என்ன பிரச்சனை? நல்லா தானே இருக்கு. கண்ணாடி நல்லா தான் இருக்கு. ஒன்றுக்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன், அப்படி இருந்து சரியா தெரிய மாட்டேங்குது. 3 கண்ணாடி என்ன மயத்துக்கு வாங்க? ஒரு கண்ணாடி உருப்படியா வாங்கினாலே போதும். 3 கண்ணாடி எதுக்குன்னு கேட்குறீங்க? முத கண்ணாடி எதுக்கு தெரியுமா? எதுக்கு? தூரத்து பார்வைக்கு. சரி, அடுத்த கண்ணாடி கிட்டத்து பார்வைக்கு இருக்கா? இப்பெல்லாம் ஒரே கண்ணாடியில் 2 வச்சு வந்துருச்சு. சரி, தெரியாம வாங்கிட்ட பரவாயில்ல. சரி, ஒன்று தூரத்து பார்வைக்கு, ஒன்று கிட்டத்து பார்வைக்கு. இன்னொரு கண்ணாடி இருக்கு. இந்த 2 கண்ணாடி எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு. உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லை, உன் கண்ணத்தான் ஆப்ரேஷன் பண்ணணும் முதல்ல. நம்ம அழைச்சதன் காரணம், நம்ம இடத்துக்கு ஒரு பார்ட்டி வந்திருக்கு. சரி, எப்படி பார்ட்டி? நல்ல ஏய், அந்த மாதிரி பார்ட்டி இல்லை, பந்தயத்துக்கு வந்திருக்கு ஒரு கை. என்ன பந்தயம்? அந்த ஆளு காசு 2000 4000 ரூபா. இந்த அமைதி அமைதி, அவங்கெல்லாம் சும்மா தாண்டா இருக்கா, நீ வாய மூடு. சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த ஆள் பொய்யா சொல்லுவாப்புல, அதை பூரா நம்ம உண்மைன்னு ஒத்துக்கணும். 4000 நமக்கு. எவ்வளவு? 4000. 4000 விழுந்துடாத. அவன் 40 ரூபா கையில் இருந்தாலும் 4 நாளைக்கு சாப்பிட மாட்டேன். ஆமா, தப்பி தவறி கூட பொய்யும் சொல்ல காசு போயிடும். அதெல்லாம் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா உண்மை. எதை சொன்னாலும் சரி உண்மைன்னு சொல்றேன். 4000 நமக்கு தான். இந்த பஞ்சாயத்து பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்? அதுல கரெக்டா எனக்கு ஏதாச்சும் வேணும்னா உனக்கு 1000 ரூபா கமிஷன் தரேன். எவ்வளவு தரியா? 1000 ரூபா. 1000 ரூபாயா? நீங்க ஒண்ணு செய்யுங்க, இந்த அவரை வச்சு பஞ்சாயத்து பண்ணீங்க. ஏய், தெரியாத ஆளை வச்சு பஞ்சாயத்து பண்ண முடியாது. நீ எவ்வளவு தான் கேட்குற? எனக்கு 1000 ரூபா பத்தாது. சரி, எவ்வளவு தான் வேணும்? எனக்கு 1000 ரூபா பத்தாது. அதான்டா, எவ்வளவு வேணும்? எனக்கு 1000 ரூபா பத்தாது. எவ்வளவு வேணும்னு கேட்குறேன்ல. எனக்கு 500 ரூபா வேணும். 500 ரூபா. ஏ செல்லமே, உனக்கு நான் 500 ரூபா தர்றேன். தருங்க, அப்புறம் பஞ்சாயத்து முடிஞ்சோன்னு இருந்தா 1000 ரூபா வேணும், வாங்க மாட்டேன். உனக்கு போய் 1000 ரூபா கொடுக்குறேன், 500 ரூபா தர்றேன். 40 ரூபா நோட்டு, 4 நோட்டு. 30 ரூபா நோட்டில் 3 வாங்க. அப்படியா? அப்போ பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருவோம். இப்படி ஆள் நமக்கு கிடைக்கணும். சாமியாரையா, சாமியாரையா, சாமியாரையா. ஆமா, இவன் யாரு? நானே அவனை கையில விழுந்து கூட்டாந்துருக்கேன். மரியாதை யாருன்னு சொன்னா தானே தெரியும். ஒருதான் நீதிபதி. அப்படியா? சரி ஐயா. ஆமா, பந்தய போறேன். என்னைக்கா? சரி, புராணத்தை நான் ஆரம்பிக்கட்டுமா, தாங்கள் ஆரம்பிக்கிறீர்களா? இது நம்ம இருவரும் பேசுவதை காட்டிலும் சரி நடுவர் திருப்பி இறுதியானது. சரி, அவர்கிட்டயே நம்ம கேட்டுக்கிட்டோம்னா. ஏன் கேட்டுருமே, 2 பேரும் சேர்ந்தே கேட்போம். அப்படி சரி, கேட்போம். ஐயா ஐயா, டேய் டேய், என்ட கஞ்சா குடிக்க போல. உன்னை எங்கடா உட்கார சொன்னேன்? பிளாக்ல சரக்கு ஓட்டுறனாட்ட உட்காந்துருக்க. எங்க இங்கே உட்காந்துருக்க? உன்னை எங்க அங்கே தானே உட்கார சொன்னேன். அது யாருக்கு அது? சரி மூதேவி, உனக்கு தான் மூதேவி. யாரோ வர்றாளாக்கு நான் இங்கே உட்காந்துருக்கேன். பஞ்சாயத்துக்கு உன்னை வச்சு நம்ம பஞ்சாயத்து பண்ணி இந்த காசு வாங்க பார்ப்போம். புராணத்தை ஆரம்பிக்கட்டுமா? தாங்களே. நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக அம்மாவுக்கு சூட்டு வலி வந்திருக்கும். வீரதேவன் அவர் பத்தி ஆரம்பிக்கிறாரு. 2 நாளைக்கு முன்பாக எனது தந்தைக்கு நான் ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன். லெட்டர் எழுதி முடிஞ்சு வச்சா. என்ன இப்படி பொழந்துட்ட சச்சி? இல்ல, வெறும் 4000க்கு ஆசைப்பட்டு முரட்டு லூசுக்கிட்ட கொண்டாந்து விட்டுருக்கீங்களே. பயப்படாது, இதுதான் ஆரம்பம். இப்பதான் அவங்க அம்மா வகுத்துக்குள்ள இருந்து லெட்டர் எழுதியிருக்காப்ல. அவங்க அப்பா. ஆமா, நீ பார்த்தல, போஸ்ட்மேன் அவங்க வீட்டு வாசல்ல நின்னார்ல, அப்ப இந்த லெட்டரை பட்டோட பண்ண தான் போயிருக்காரு. வெரி குட். 4000 நமக்கு தான். வெரி குட். என்ன எழுதியிருந்தேன்? வாட் மேட்டர் ரைட்டிங்? நான் பிறந்து வருவதாக இருந்தால் நான் விளையாடுறதுக்கு யானை வேண்டும் என்று கேட்டு எழுதியிருந்தேன். அதான் சின்ன பிள்ளைய தூக்கி விளையாடுறதுக்கு சௌரியமா இருக்கும். 4000 நம்ம 500. அப்புறம் அதே மாதிரி யானையை கொண்டு வந்து கட்டி விட்டார். நானும் பிறந்து விட்டேன். என்னை பார்த்தோன்னே யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது.
மதம் பிடித்தா என்ன பண்ணுவோம்? சங்கிலியில் பிடிச்சி நறுக்குன்னு கட்டி பண்ணோம். கிழிச்ச சங்கிலில் பிடிச்சி கட்டுறாங்களாம். உன் யோசனை கட்டி நிறைய பேர் சங்கிலில் கட்டி அத்துக்கிட்டு ஓடிடுச்சு. பிறந்து எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எப்படி? சின்ன குழந்தையா இருக்கேன், 2 நாள் தான் இருக்கு பிறந்து வந்து. உடனே ஒரு யோசனை வந்துச்சு, யானை எப்படா கட்டுறதுன்னு பாக்குறேன். உடனே இந்த இமையில ஒரு முடியை பிடுங்குறேன், ஒரு தடவை கொண்டு யானை காலில் கட்டிட்டேன். எங்க இருந்து எவ்வளவு நாள் தெய்வமே? யானை இன்னொரு தடவை கொண்டு போய் கொசு குண்டில கட்டி விட்டு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீங்க யானை எதுல கட்டுறியா? அவ்வளவு பெரிய யானை ஒரு சங்கிலியில கட்டினா எப்படி நிற்கும்? ஏன் சாமி, இந்த இமை முடியை எடுத்து கட்டினீங்களே, அது இமை முடியா கீழ் இமையா? மேலிமை முடி. சபாஷ். ஏன்னா கீழ் இமை முடியுன்னா படக்கலாம் அத்துப்படும். மேலிமை முடியுன்னா 6 மாசம் ஆனாலும் அங்கே தான் கிடக்கும். சபாஷ். நீங்க சொல்லுங்க எப்படி? இன்னொரு தடவை கட்டலான்னு பார்த்தேன், பக்கத்துல கொசு இருந்துச்சு, கொசு குண்டில ஒன்றே கட்டி வச்சு. 6 மாசம் ஆனாலும் யானை அசையாதுங்கோ. 4000 நம்ம 500. கொசு குண்டில கட்டினா கொசு சும்மா இருக்குமா? என்ன பண்ணுச்சு? பறக்க ஆரம்பிச்சிச்சு. சும்மா வந்துச்சு, யானையை தூக்கிக்கிட்டு பறக்குது. கொசுவுக்கு யானையெல்லாம் கொசு மாதிரி என்ன வீரத்தேவா? 4000 நம்ம 500. ஏய், நான் பொய் சொல்றேங்க சேர்த்து சொல்லிட்டியா இல்லையாடா? சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேற இல்லை. 4000. ஐயா, ஏன் 2000 கொடுத்துரு, இன்னும் 2000 நீ வச்சுக்க. ஆட்ட காசு. அவன் தீர்ப்பு எழுதாம விட மாட்டான். கொசு பறந்துச்சு, யானையை தூக்கிட்டு பறந்துச்சு, பறந்து போய்கிட்டே இருக்கு. நான் பின்னால் நடந்து ஓடி வரேன், அது பறந்த போது நான் நடந்து வரேன். என்னை பார்த்ததும் கொசு திரும்பி பார்த்துட்டு பயத்துல ஒண்ணு கடிச்சு விட்டுச்சு. ஐயா, யானை தொப்பு தொப்புன்னு நனைஞ்சிருக்குமே. அப்புறம் என்னாச்சு? காப்பாத்தீங்களா இல்லையா? கொசு மூத்திரத்துல யானை தொப்பு தொப்புன்னு நனையுதா? என்ன பண்ணுது? நெஞ்சு அடைக்குது. நெஞ்சு வலிக்குதா? 108க்கு போ. ஆஹா, நெஞ்சு வலி வரக்கூடாது. அது குஞ்சு. எனக்கும் பாட்டத்துல ஒண்ணும் புரியல. 108க்கு போன போடுறா. 108க்கு போன போடு. இந்த போன் பண்றேன், நேரம் ஆஸ்பத்திரி கூட்டி போறேன், அவங்க செக் பண்ணி பார்த்து சொல்லிடுவாங்க. முடிஞ்சு வச்சுனா சும்மா இருங்க. ஆமா, 108க்கு நம்பர் சொல்லுங்க. 108 தான். என்ன நம்பரை சொல்லுங்க? நம்பர் சொல்லுங்க. 108 தாண்டா. நான் இப்ப வண்டி வந்துட்டு நான் காப்பாத்துறேன், கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருங்க. நான் பொறுமையா இருக்கு. 108க்கு போன போடுறா. நம்பரை சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க. அட எறும்பு மாடு 108 தான். அதுதான் நம்பர் போட்டா தானே வண்டி வரும். 1 போடு. 1 போட்டேன். 0 போடு. 0 போட்டேன். 8 போடு. 8 போட்டேன். அவ்வளவுதான். இன்னும் 7 நம்பரு, 10 நம்பர் போட்டா தானே வண்டி வரும். நான் காப்பாத்துறேன்னு கொஞ்சம் பொறுத்துங்க, நான் காப்பாத்துறேன். என்ன வீரத்தேவா? வலிக்கல போ. அசால்ட்டா இருக்கக்கூடாது. வலிக்கலடா போடா. நம்பர் தெரியாதா? தெரியலைன்னா தெரியலன்னு சொல்ல விட்டியானே. சாமி உங்களுக்கு தெரியுமா? 108க்கு 10 நம்பர் கேட்ட ஒரே முட்டா பையன் வந்தான்டா. 1000 ரூபா கொடுக்கும்போது எனக்கு 500 ரூபா வேணும்னு கேட்கும்போதே நான் நினைச்சேன். யூ கண்டினியூ. கொசு யானையை தூக்கிட்டு போகுது, பக்கத்துல நெருங்கினேன், கொசு குண்டி வந்து யானை கீழே விழுந்துருச்சு. அப்படியா இறுக்கி கட்டுறது? கொஞ்சம் லூசா கட்டுறது இல்லையா? 4000 நம்ம 500. யானை எடுக்கலான்னு வர்றேன், என் மையன் இளையவன் இந்த யானையை தூக்கி மூக்கு ஓட்டைகளை நுழைச்சுக்கிட்டானையா. அவன் ஒரே நேரத்தில் 5-6 யானை உள்ளதல்ல, இது ஒரு யானை. 4000 நம்ம 500. அப்புறம் என்ன, நேரம் வந்து உங்க மோரில முடிச்சிட்டு எப்படா விளங்க? இது வரைக்கும் நாங்க பொய்ன்னு சொன்னோம். எப்படி சொல்லுவீங்க? வெற்றி. ஏய் ஏய் ஏய், கதை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா உங்களை பார்த்தேன்னு சொன்னேன். ஆமா, அப்புறம் பார்த்தாச்சா வேலை முடிஞ்சுதானே? கதையை கேளு. முன் ஜென்மத்துல நான் மன்னர், நீ மந்திரி, அவர் காவலர். சரி, பஞ்சம் போச்சு, நீ என்கிட்ட கடன் கேட்குற, 4000 ரூபா கடன் கேட்குற. யாரு? நீ தான். ஆமா, நான் போய் சாமி கிட்ட ஒரு 5000 ரூபா வாங்கிட்டு வர சொன்னதுக்கு 1000 ரூபா கம்மியா இருக்குன்ட்டு நீங்க வாங்கிட்டு வரலையா போன ஜென்மத்துல? எப்ப? 4000 நம்ம 500. பேசாம இருக்கணும், ஜெயிக்க போறோம். ஆமா 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 திருச்ச மாமா. எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். இந்த ஜென்மத்துல கட்டினாலும் அடுத்த ஜென்மத்துல கட்டணும்னு சொன்னேன். ஆமா, சிரிச்சுக்கிட்டே. ஆமா, சாட்சி யாருன்னு கேட்டேன். நான் தான் இங்க இருந்தேன்ல.
ஆமா ஆமா பணமும் கொடுத்து ஆமா ஆமா சாட்சி கையெழுத்து போட்டாரு. ஆமா. முன் ஜென்மத்தை எதிர்நாட்டு மண்டலத்தில் போட்ட சண்டையில 3 பேரும் செத்து போயிட்டோம். அப்பாடா அடினா அந்த அடி அடிச்சாங்க எந்த தழும்பு கிடக்க இன்னும் போன ஜென்மத்துல அடிச்சது. மறுபடியும் நம்ம பிறந்துட்டான். நான் பெருமாள் ராஜு, அரியரன், தொர்ராஜ், இப்ப நாரதர், காவலர், பலவாத்தியம். எல்லாம் உண்மைதானே? ஆமா. போன ஜென்மத்துல வாங்கினது 4000 உண்மை. எந்த ஜென்மத்தை கட்டினாலும் அடுத்த ஜென்மத்தை கட்டணும்னு சொன்னது உண்மைதான். போன ஜென்மத்துல கட்டினியா? இல்ல. ஏன் கட்டல? செத்துட்டோம்ல. மறு ஜென்மத்துல கட்டணும்னு சொன்னில. மறு ஜென்மம் பிறந்தியா? யாரா பிறந்த? நான் வந்து அரியரன், ஒரு தொர்ராஜ், நீங்க பெருமாள். இப்ப யாரா இருக்க? நீங்க நாரதர், நான் காவலே, ஒரு பலவாத்தியம். எல்லாம் உண்மைதானே? ஆமா. போன ஜென்மம் 4000 வாங்கினது அடுத்த ஜென்மத்துல கட்டணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அந்த 4000 குடுறா. ஏய் வா. ஆமா வாமான்னு இல்ல. என்ன சொல்றிய இப்ப? போன ஜென்மத்துல வாங்கின 4000 மறு ஜென்மத்துல கட்டணும்னு சொன்னீல. ஆமா. அந்த 4000 குடுறா. அதான் ஆமான்ட்டல நான் தான். ஆமாண்ணா கொடுத்தவங்க வாங்கணும்ல குடு. உண்மைன்னு ஒத்துக்கிட்டா காசு எனக்கு தான் வரணும். அது சரி, நான் காசை கொடுத்துறேன். வாங்கின கடனை கொடு. வாங்கணும் 4000. ஆமா. நான் எப்போ வாங்கினேன்? அப்ப போய் தானே வாங்கினதானே? பொய் இல்ல. வாங்கணும். வாங்கின உண்மைனா குடுறா. ஓ என்னையா நீ ஆமான்னாலும் காசு கேட்கற, இல்லைனாலும் காசு கேட்கற. கேரியா இது அழுகு நாட்டியா இருக்கியா? இது உண்மையா பொய்யா? நடுவரை கேட்கறேன். நடுவர் தம்பி தொர என்ன பாக்குறீங்களா? என்ன பாக்குறீங்க? இல்ல விநாயக பெருமான் பிள்ளையாரு எப்படி இருக்காரு பாத்தீங்களா? அது முருகன். எந்த ஊர்லடா பிள்ளையார் வேலு வச்சிருந்தாரு கையில? குருட்டு முண்டை 3 கண்ணாடி போட்டு முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் வித்தியாசம் தெரியுதுடா. இப்படி கிறங்கி போயிருக்காருன்னு பார்த்தேன் பிள்ளையாரு. சுகர் மோகன கட்டே பாரு, மோகன கட்டே. நாளை அக்கிரமணி போய். ஆமா நான் பஞ்சாயத்தை நான் முடிக்கிறேன், பேசாம இருங்க. இருங்க. 81 82 ஓ புளுத்தி எத்தனை எடுத்துட்டு போகுது? இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 2000 மணி இருக்கு. எவ்வளவு இருக்கு? 2000 இருக்கா? உங்க ஆட்ட காசு நீங்க கொடுத்த 2000 இருக்கா? 500 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? 1 2 3 4 இருக்கு. மொத்தம் நீங்க 2000 கொடுத்தீங்களா? 500 ரூபா நோட்ல எத்தனை இருக்கு? 1 2 3 4 4 இருக்கா? மொத்தம் 4 இருக்கா? நீங்க கொடுத்த 2000 கொடுத்தியா? 500 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? எத்தனை வட்டம் கட்டற அதானே. சரி இருக்கா? போயிட்டு வாங்க. என்ன கை 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 கை. ஹலோ ஆட்ட காசு பஞ்சாயத்து அடக்கு கமக்கா பஞ்சா ஜெயிச்சு காசு என்ன? என்னது? சரி நான் கேட்குறேன். எங்களை எல்லாம் பார்த்தா கேனம் பயமா தெரியுதா? உங்க மகன் யானையை தூக்கி எதுக்குள்ள விட்டேன்? எங்களை எல்லாம் இந்த பார்த்தா கிறுக்கு கிறுக்கு பயமா தெரியுதா? ஹலோ கொடுக்க முடியாது போங்க. யார் மேல கை வைக்கிறியா? சட்டையை பிடிச்சிட்டு அவன் குலகாரனா மாறிடுவேன். நீ போயிரியா? யாரு வத்த பிள்ளையோ உனக்கு பணத்தை ஜிபேல கூட அனுப்புறியா? போயா நீ போயிரியா? கண்டாய் போய் தொலையா. அவன் வெறி கொண்டு வர்றாயா? மண்டே புழக்கலை என்ன இன்னைக்கு பாருங்க. யார் ஊர்ல வந்து யாருக்கிட்ட விடிஞ்சா நான் மஞ்சள் விட்டு இது என்னது? என்ன பூ? பூ வாங்கிட்டு போறேன். யாருக்கு? பொண்டாட்டிக்கு. பொண்டாட்டி. பொண்டாட்டிக்கு ஆடு போற கையில வச்சு போனதானே. அப்படி வாங்கிட்டு போக கூடாது. ஒரே யாருக்கு? அடிப்பாங்க. யான்டா பொண்டாட்டி எதுக்கு பூ வாங்கணும்? ஐயோ அது ஏன் பொண்டாட்டி இல்ல. அப்ப உங்க கூட இருக்கேன் அப்புறம் இது கூட தெரியாம. ஏண்டா கள்ளக்காதலா? ஆமா அப்புறம் உங்க கூட இவ்வளவு நாளா இருக்கேன். அப்ப கவுட்டுக்குள்ள தான்டா வச்சு கொண்டு டேய் பணத்தை குடியா. பணத்தை குடு. சரி ஒரு பந்தயம் என்ன? முடிஞ்சு பஞ்சாயத்து முடிஞ்சு எல்லாரும் போயிட்டு வர்றோம். சரி கடைசியா ஒரு வாய்ப்பு. என்ன? இந்த 4000 பணத்தை நான் வைப்பேன். சரி 5 எண்ணுவேன். சரியான உங்க அப்பா பிரம்மனுக்கு நீங்க மாப்பிள்ளைனா. ஏய் மகே வேணும். மகன்னா 5 எண்ணு இருக்குல்ல. இந்த 4000 எடுத்துக்கிட்டு ஓடிருங்க பாப்போம். காசை வைக்க. அப்படி போல காசு எனக்கு சொந்தம். 5 எண்ணுவேன். காசு போயிடும். நான் எத்தனை பஞ்சாயத்து பண்ணிருப்பேன். அவர் காசை மட்டும் தொடட்டும் கையோட வெட்டுறனால யார் பாருங்க. கண்டிப்பா நமக்கு 4000 நமக்கு தான். எத்தனை பஞ்சாயத்து பண்ணிருப்பேன். 5 எண்ணுவேன். எடுத்து விடுங்க பாப்போம். சரியான மாப்பிள்ளை. யார் ஊர்ல வந்து யாருக்கிட்ட? 1 1 1/4 1 1 1/4 2 2 1/4 2 2 1/4 எண்ணிக்கை விட்டு போயிடும். நீ எண்ணிக்கை நக்குன அங்க என்னன்னு திரும்பி பாரு. என்ன ஷிப்பு? கையை வெட்டுறோம்னு சொன்னாக்கே ஜாமியார் ஓடிட்டாரே. ஆமா இங்க நடந்த காசு 4000 எங்க? சாபாஷ் அப்படித்தான் இருக்கணும் வீரத்தேவா. என்ன ஜெயிச்சவன் தெரிஞ்சவன கையில காசு எடுத்துக்கிட்டே வாருங்க. அதுதான் வீரத்தேவன். சரி என் பங்க கொடுங்க நான் கிளம்புறேன். இப்ப
இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு 500 பங்கு கேட்குறீங்க? நம்ம 2 பேரும் ஜெபிச்சோம்ல. ஏண்டா எங்கடா செமிச்சேன்? காசை வைக்காதீங்க தூக்கி விட்டார்ல. சொன்னதா இல்லையா? ஊத்தியாந்து அடிக்கிறியா? ஏண்டா அப்புறம் காசு போச்சுடா. கரண்ட் பில்லு கட்டுற காசுடா. ஆம்பளை அழுக கூடாது, கண்ணை தொடங்க. தைரியம் பண்ணுங்க. நல்லா வரப்பா. பிறப்பெல்லாம் நிற்கிது. ஆளுத்தான் இல்லை. நான் ஏற்பாடு விட்டேன். 4000 5000 தர்றேன். ஆ? நான் ஒரு கேள்வி வைப்பேன், பதில் மட்டும் சொல்லுங்க. ஆ. காசு 5000. ஓகே? ஆ. 108க்கு 10 நம்பர் சொல்லுங்க. மேற்கொண்டு 1000 ரூபா தர்றேன். நீ கிளம்புடா ஜாஜா. அமைதி அமைதி. இதே வேலையா தந்துடுறியாடா?